जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन श्रीमते रामानुजाय नमः கூரநாராயண ஜீய சுவாமிகள் அருளிச் செய்த சுதர்சன சதகம் என்பதான ஒரு பாக்கியத்திலே இங்கே பலன் தரும் துதிகளாக நாம் அனுதினமும் அனுசந்தித்து வரக்கூடியதான இந்த தோத்திரத்திலே இன்றைய தினம் மிகவும் பாக்கியமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறார். அதாவது லௌகீகம் என்று சொல்லக்கூடியதான வெளி உத்தியோகத்தில் இருப்பவர்களாகட்டும் அல்லது பகவத் கைங்கரியத்தில் இருப்பவர்கள் கூட அடுத்ததான அந்த உத்தியோகத்திலே உயர்வு பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள், வேண்டுவார்கள். அந்த உத்தியோகத்திலே உயர்வு பெற வேண்டுமே ஆகில் இந்த தோத்திரத்தை அவர்கள் அனுசந்தானம் செய்தாலும் சரி, இதை அனுதினமும் கேட்டாலும் சரி, அல்லது இதையே எழுதினாலும் சரி, சகலவிதமான பதவி உயர்வுகள் என்பது இவர்களுக்கு சுதர்சன பகவான் எளிதில் கொடுப்பார் என்று சொல்கிறார். நாசீரஸ்வைர பக்ன பிரதிபடருதிராசாரதாராவசேகான் ஏகாந்தஸ்மேர பத்ம பிரகர சஹசரச்சாயயா பிராப்யனாப்யாம் முக்தானி வாங்குராணி ஸ்புரதலன சிகாதர்ஷித பிரக்பிரபாளானி அவ்யாகாதேன பவ்யம் பிரதது பவதாம் திவ்யஹேதேரராணி என்று ஹேதேஹே அராணி சுதர்சன பகவானுடைய அரங்களானது உங்களது பதவிக்கு நல்லவிதமான உயர்வுகளையும் நல்லவிதமான மனோல்லாசத்தையும் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். திவ்யஹேதேஹே அராணி, ஹேதி என்று சொன்னால் சுதர்சன பகவான். அந்த சுதர்சன பகவானுடைய அறமானது உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிட்டச் செய்யட்டும் என்று பிரார்த்திக்கிறார். இங்கே நாசீர ஸ்வைர பக்னஹா என்று ஆரம்பிக்கும் பொழுதே இங்கே எதேட்டமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கட்டும் என்று சொல்கிறார். என்ன கேட்டால், அவனுக்கு கொடுக்கக்கூடாமல் தடை செய்யக்கூடியதான எத்தனையோ பேர் இருப்பா இல்லையா, அவர்களையெல்லாம் நீர் எப்படி சத்ருநாசனம் செய்தீர்களோ அந்த மாதிரியாக சத்ருநாசனம் செய்து அந்த ராவணாதிகளை எல்லாம் வதம் செய்து அவர்களையெல்லாம் கொன்று குவித்த மாதிரியாக இந்த எதிரிகளை எல்லாம் நீங்கள் நீக்கி இந்த பாக்கியசாலிகள், இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் எல்லோருக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் நீர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமோ, பதவி உயர்வுகள், கிடைத்த பதவியை நல்லவிதமாக பாதுகாத்து கொள்ளுதல் என்பதைத்தான் இங்கே வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறாராம். நாசீரஸ்வைர பக்ன பிரதிபடருதிராம் சாரதாராவசேகான் ஏகாந்தஸ்மேர பத்ம பிரகர சஹசரச்சாயயா பிராப்யனாப்யாம் முக்தானி வாங்குராணி ஸ்புரதலன சிகாதர்ஷித பிரக்பிரபாளானி அவ்யாகாதேன பவ்யம் பிரதது பவதாம் திவ்யஹேதேரராணி. பிரததது என்று இங்கே ஒரு பெரியதான கிரியாபதத்தை சொல்லுகிறார். பிரததாதி என்று சொன்னால் கொடுத்து அருள்வீராக, நீர்தான கொடுக்க வேண்டும். எம்பெருமான் கொடுப்பதற்கு சித்தமாக இருந்தாலும் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தானே. ஆகையனால் சக்கரத்தாழ்வாரே, உம்முடைய பக்தனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவகோட்டியானவன் இந்த தோத்திரத்தை சொல்லுகிறான். இந்த தோத்திரத்தை சொல்றதுனால இவனுக்கு பதவி உயர்வு வாங்கி கொடுக்க வேண்டும். அதேபோல் கிடைத்த பதவியையும் நல்லவிதமாக காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த தோத்திரத்தை யார் ஒரு 12 முறை அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அல்லது யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு என்பது கிட்டும் என்பதைத்தான் சொல்லுகிறார். கிட்டிய பதவியும் ஸ்திரமாக இருக்கும் என்பதைத்தான். ஆனால் இவர்கள் நல்லவிதமாக அதை உபயோகப்படுத்த வேண்டும். கத்தி போன்றது தான். அந்த கத்தியானது நாம் நல்ல விதமாக பழங்களை நறுக்கினால் நன்னா இருக்கும், கையை நறுக்கணும்னு சொன்னால் அதை மாதிரி வினாப்படும். அப்போது அந்த மாதிரியான பதவி என்பது நல்ல விதமான உயர்வை கொடுக்கும், உங்களுக்கு மனோல்லாசத்தையும் கொடுக்கும். நீங்கள் அதை நல்ல விதமாக பெற்றி காப்பாற்றுவீராக என்று பிரார்த்திக்கிறாருங்க. நாசீதஸ்வைர பக்ன பிரதிபடருதிராசாரதாராவசேகான் ஏகாந்தஸ்மேர பத்ம பிரகர சஹசரச்சாயயா பிராப்யனாப்யாம்
முக்தானி வாங்குராணி ஸ்புரதலன சிகாதர்ஹித பிரவாளானி அவ்யாகாத்தேன பவ்யம் பிரதது பவதாம் திவ்ய ஹேதேரராணி என்று ஹேதீஷ பகவானாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானின் அறத்தை நீங்கள் தர்மத்தின் வழிப்படியாக நின்று நல்லவிதமான பாக்கியங்களை பெற்று பதவி உயர்வு பெறுவதற்கு இந்த தோத்திரத்தை அனுதினமும் அனுசந்திப்பீர்களாக என்று சொல்லி முடிக்கிறார். நாமளும் இதையே சொல்லுவோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.